வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 4/8/2025 விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 1:45 முதல் 2:45 வரை, ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரை, குளிகை 1:30 முதல் 3 மணி வரை, யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சூரிய உதயம் 6:04, கரணம் 9 மணி முதல் 10:30 வரை, திதி இன்று காலை 11:33 வரை, தசமி பின்பு ஏகாதசி, நட்சத்திரம் இன்று காலை 9:50 வரை அனுஷம் பின்பு கேட்டை, யோகம் இன்று காலை 6:03 வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம், சந்திராஷ்டமம் இன்று காலை 9:50 வரை அஸ்வினி பின்பு பரணி. மேஷராசி நேயர்களே, எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும். கணினி தொடர்பான துறைகளில் மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் நிம்மதியான நிலை உருவாகும். நட்பு வட்டாரம் விரிவடையும். முக்கிய விஷயங்களை யோசித்து செயல்படுத்துவீர்கள். ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும். நிதானமாக செயல்படுவது நல்லது. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அஸ்வினி வளமான நாள். பரணி நிம்மதி கிடைக்கும். கிருத்திகை மேன்மைகள் உண்டாகும். ரிஷபராசி நேயர்களே, பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். நட்புகள் அதிகமாகும். பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள். எடுத்த காரியத்தில் வளர்ச்சிகள் உருவாகும். கணினி தொடர்பான துறைகளில் லாபமான நிலை ஏற்படும். வருமானமும் கூடும். உத்தியோகத்தில் நிம்மதியான நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறம். கிருத்திகை நட்புகள் கிடைக்கும். ரோகிணி வளமான நாள். மிருகசிரீஷம் கடமைகள் அதிகமாகும். மிதுன ராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்கநிலை நீங்கும். நட்பு வட்டாரம் விரிவடையும். சாதகமான முடிவுகள் கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மிருகசிரீஷம் நிம்மதி கிடைக்கும். திருவாதிரை வளர்ச்சிகள் உருவாகும். புனர்பூசம் மேன்மைகள் ஏற்படும். கடகராசி நேயர்களே, பணியில் இருந்து வந்த தேக்கநிலை நீங்கும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். குழப்பங்கள் நீங்கி நிம்மதி கிடைக்கும். மனதளவில் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பூர்வீக சொத்துக்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். வெற்றிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் தேக்கநிலை நீங்கும். பூசம் குழப்பங்கள் தீரும். ஆயில்யம் வளர்ச்சிகள் அதிகமாகும். சிம்மராசி நேயர்களே, தேகநலன் தொடர்பான சிந்தனைகள் கூடும். விவசாயம் தொடர்பான துறைகளில் ஆதாயங்கள் கூடும். அனுபவங்கள் அதிகமாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் கடமைகள் அதிகமாகும். ஆலய வழிபாட்டையும் மேற்கொள்வீர்கள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறம். மகம் ஆதாயங்கள் கூடும். பூரம் தடைகள் விலகும். உத்திரம் கடமைகள் அதிகமாகும். கன்னிராசி நேயர்களே, எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். எதிர்ப்புகள் நீங்கும். சந்தோஷங்கள் அதிகமாகும். எண்ணங்களை போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். திறம் வெற்றிகரமான நாள். ஹஸ்தம் பிரச்சனைகள் தீரும். சித்திரை நிம்மதி கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களே, பணியில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதியான நிலை ஏற்படும். உதவிகள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் அதிகமாகும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். நட்பு வட்டாரம் விரிவடையும். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நிம்மதியான நாள். சுவாதி பிரச்சனைகள் தீரும். விசாகம் நட்புகள் கிடைக்கும். விருச்சிகராசி நேயர்களை, பண பரிவர்த்தனைகளில் கடமைகள் அதிகமாகும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். நிம்மதியான நிலை உருவாகும். நிதானமாக செயல்படவும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் விலகும். பொருள் வரவுகள் கூடும். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். விசாகம் நிதானம் தேவை. அனுஷம் யோசித்து செயல்படவும். கேட்டை வளமான நாள். தனுசு ராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். குழப்பங்கள் நீங்கும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலை நீங்கும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். மனதில் மாற்றங்கள் உருவாகும். நெருக்கமான பிடித்தவர்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் கிடைக்கும். கவனமாக செயல்படவும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம்.
மூலம் குழப்பங்கள் தீரும். பூராடம் வளர்ச்சிகள் ஏற்படும். உத்திராடம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். மகர ராசி நேயர்களே, பணியில் முன்னேற்றம் ஏற்படும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். நிம்மதியான நிலை கிடைக்கும். எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். வருமானம் கூடும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். ஆர்வமான நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். உத்திராடம் நிம்மதியான நாள். திருவோணம் வளர்ச்சிகள் கூடும். அவிட்டம் தேக்க நிலை நீங்கும். கும்பராசி நேயர்களே, புதுவிதமான மாற்றங்கள் உருவாகும். குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் வளர்ச்சிகள் கூடும். வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். மற்ற ஊழியர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். சந்தர்ப்பங்கள் கூடும். ஆதாயங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். அவிட்ட மாற்றங்கள் கிடைக்கும். சதயம் நினைத்தது நிறைவேறும். புரட்டாதி வளமான நாள். மீனராசி நேயர்களை, லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். நாளை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். சொந்த பந்தங்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. மேல் அதிகாரிகளிடம் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புரட்டாதி சந்தர்ப்பங்கள் கூடும். உத்திரட்டாதி தடைகள் விலகும். ரேவதி வளமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.